இயர் லக்கி பீப்பிள்ஸ் சிவராமியர். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சின்ன டிஸ்டர்ப் மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைன்னா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான வேலையாக கூட இருந்திருக்கலாம், திடீர்னு இந்த வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தான். நீங்கள் யூடியூப்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயம் இல்லை எஜுகேஷன் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்க்க வந்திருப்பீங்க. அப்படி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்க்க வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பெருசாக இந்த வீடியோ எதுவும் இருக்காது. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக சும்மா ஒரு சில ரேங்க்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த சில யூடியூப் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டு நீங்களே குழம்பு போயிருப்பீங்க நிறையா. நான் நடக்குது, இவனுங்க என்னடா பண்ணுறாங்க, இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நம்ம உண்மையாக வேணுமா வேணாமான்றது அப்படி தான் சொல்லிட்டு பேச போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை இன்ஃபர்மேஷனுக்காக பார்க்க வரீங்கன்னா டெஃபினட்டாக வேணாம். ஸோ நீங்கள் உண்மையான வேறு ஏதாவது விஷயத்துக்காக வந்திருப்பீங்களே அதுக்கு நீங்கள் போயிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் யூடியூப் கம்யூனிட்டி பற்றி நான் பேச வரேன். யூடியூப் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போது லைக் கொரோனா பிஃபோர் இல்லை கொரோனா டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல விதமான கண்டென்ட்ஸு அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு கண்டென்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்மேஷனுக்காகவும் இருக்கட்டும். ஸோ ஓஜி கண்டென்ட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெய்ட் ப்ரொமோஷனு அடிச்சுக்கிறது எல்லாம் அதுக்காக ஓடிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட நிறையா சண்டைலாம் நடந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா பேர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிட்டி எப்படி நம்ம பில்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். என்னடா டெக்கே அடிச்சிக்கிறாங்க, இல்லை வெளியேருந்து யாராச்சும் வந்து அடிச்சா கூட பரவாயில்ல, டெக்கே அடிச்சிக்கிறாங்க, என்னத்த சொல்ல இப்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்போது அதனால யார் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ பீப்புள்ஸ்க்காக தான் வந்து நம்ம கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணுறது. ஸோ அவனுங்களே ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி அவனுங்களே அதை அடிச்சுக்கிட்டு அவனுங்களே அதை முடிச்சுப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த டைமில் அந்த கண்டென்ட் நல்லா இருக்குப்பா, ஓகே இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இல்லை இவன் அடிச்சு போடுறான் இவன் சப்போர்ட் பண்ணுவோம், இல்லை மூணாவது தான் ஒருத்த வந்து அதை பற்றி பேசுவான். லைக் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல அது மாதிரி தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் சம்பாதிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க மட்டும்தான். இதனால வந்து பீப்புளுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனால நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக பேசினேன். ஸோ பீப்புள் சைட்லேருந்து பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறீங்களா, ஓகே பார்த்துருப்பாங்க. ஏதோ நீங்கள் ரிலாக்ஸேஷன் டைமில் இருக்கும்போது சும்மா பாருங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு ஓகேப்பா இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு திடீர்னு ஒருத்தன் வந்து அவனை பற்றி பேசுவான், என்னடா இது கண்டென்ட் இவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் கமெண்ட்டில் போயிட்டு அவனை திட்டுறது, இவன் கமெண்ட்டில் போய் இவன் திட்டுறதுன்னு பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் விட்டிங்கனாவே அவனுங்க வந்து அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயம் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்சனலாக போகாதீங்க. ஒரு எப்படி சொல்கிறேன், பர்சனலாக போகாது மீன்ஸ் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது, அதனால் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறது, அவங்க ஃபேமிலி பற்றி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட்டாக பண்ணாதீங்க. கண்டென்ட்டில் தப்பு இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ வந்து ரீன்னு சொல்லுங்கள், கண்டென்ட்டில் ஏதோ பெய்ட் ப்ரொமோஷன் அது உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, பட் ஆனால் வந்து அது வந்து எதுவும் பண்ண முடியல மீன்ஸ் அது உங்களுக்கு வந்து தெரியல. நிறைய பேருக்கு அது தெரியல, அது உண்மையான ஒரு உண்மையாக தான் போடுது, ஜென்யூனாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். அதே மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்லேயே ஜென்யூனாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். எல்லாரையும் சொல்ல வரல நான். ஸோ பெய்ட் ப்ரொமோஷன்றது அது உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் தான். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அது ஒரு ஏர்னிங்ஸு. ஸோ அதனால வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கமெண்ட்டே வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய கமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அதையும் விட்டுட்டு இப்போ 2 சேனல் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், இப்போ இன்னொருத்தர் க்ரோயிங் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உண்மையாகவே ஜென்யூனான ப்ராடக்டான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்போது 3-4 சேனல்ஸ் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ உண்மையாகவே வந்து இது ஜென்யூனான ப்ராடக்டா இல்லையான்னு சொல்லிட்டு, ஆர்எல்ஸ் நீங்கள் எதில் அதை பை பண்ண போகிறீங்களோ அது கீழே கமெண்ட்ஸ் பார்த்துருந்தாவே உங்களுக்கே அது தெரிய போகுது. இல்லைனா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணணும், நான் யூஸ் பண்ணி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக ஃப்ராட் பண்ணி நான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்காம க்ரோவிங் சேனல்ஸாக பாருங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறேன், ரொம்ப நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பேருக்கு ஒரு விஷயத்த வாங்கலாம் வாங்க. நான் இப்போ கண்டென்ட் கிரியேட்டருக்காக சொல்கிறேன். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டென்ட்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை இப்போ வந்து இது வந்து பீப்புளுக்கு அது யூஸே கிடையாது, பட் நம்ம அடிச்சிக்கிறோம்,
ஒரு 2% வச்சுக்கிறோம், அதை வந்து நம்ம 3வது பர்சனை பார்த்து நம்ம யூஸ் ஆகணும் நீங்கள் வந்து என்னைக்குமே நினைக்காதீங்க. அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு பாப்புலராக இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மொத்தமாக அழிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நான் மோஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சொல்கிறதுக்காக எடுக்கல. நான் அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்றது. அதெல்லாம் இதில் வந்து மோஸ்ட்டாக பீப்புளுக்காக தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். நம்மள மாதிரி வியூவர்ஸ், நானும் ஒரு வியூவர்ஸ் தான், யூடியூப் பார்த்துருக்கேன். இப்போ நான் அதுக்காக தான் பேச வந்திருக்கேன். கண்டென்ட்ஸ் போகிறேன், கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நான் போடுவேன். ஸோ பீப்புள் சைடு வந்து நான் பார்க்கும்போது நான் ஒரு யூடியூபர் இல்லாமல் ஒரு பீப்புள் சைடாக யூடியூபை அந்த ஒரு கஸ்டமராக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த யூடியூப் வியூ பண்ணுற வியூவர்ஸாக ஒரு பார்க்குறேன்னா எனக்கு தோணும், நம்ம பேக்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஒரு நார்மலாக வரப்பா யூடியூப்பில் நான் உள்ளே போகிறேன், பார்க்குறேன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி சப்போஸ் அது பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட் வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லான்றது நம்மளுக்கே தெரியாது, ஆனால் அதை பார்த்துட்ருப்போம். அது எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் வந்து மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்காக தான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்ம் அதை பார்த்து தான் ஆகும். ஆனால் அதை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனா நம்மகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கலாமா வேணாவா, அண்ட் தென் ஒரு வீடியோ பார்க்கலாமா பார்க்க வேண்டியது அது நம்ம விருப்பம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம், தப்பே கிடையாது. எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவிலேருந்து நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஸோ அது வந்து உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இல்லையா அது மட்டும் பாருங்கள். நிறைய பேர் யூடியூப்பில் வந்துட்டு எது பார்க்கன்னு தெரியாமல் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் ஏதாச்சும். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம பிரெயினை வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம்லாம் பற்றி நம்ம நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நிறைய பேர் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக சரி ஓகே அந்த பேர் நான் சொல்ல வேணாம், எதுக்கு நல்ல கண்டென்ட்லாம் போடுறாங்க, நீங்களும் அவங்கள பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ரீசெண்டாக கூட அவர் அடிச்சிருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் டெக் சேனல்லாம் ஆகணும். சரி ஓகே அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நீங்கள் பீப்புள் நம்ம தான் இதை வந்து தடுக்காது நம்ம விஷயம்தான். நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எஜுகேஷனுக்காக போகிறோன்னா அதை மட்டும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைப்பா இது வந்து ரிலாக்ஸேஷன் டைம் என்னோடது, இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் பார்க்க வந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரி வீடியோஸு எல்லாம் பாருங்கள். அண்ட் தென் இப்போ வந்து பர்சனல் லைஃப் பற்றி யாராச்சும் வந்து அடிச்சு போடுறாங்க, இல்லை இது உண்மையே நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு இதை கமெண்ட் பண்ணாதீங்க, இது மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நாளைக்கு வந்து இன்னும் ஒருத்தங்க மாட்டாங்கன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது மாதிரி பண்ண 2 நாள் அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு 3வது நாள் அந்த விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். எதுக்காக பண்ணனே தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகிருக்கு. வியூவர்ஸாக இருக்கிறோம்ல, ஸோ அவங்களோட டைம் தான் வந்து ரொம்ப இதில் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், அது மீறி உள்ள எதுவும் அதில் போகிறது கிடையாது. ஸோ இது மாதிரி அது மீறி எதுவும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேணாம் அந்த விஷயத்துலேருந்து. நாளைக்கு வந்து அவங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன்னா அது என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டும் போயிட்டே இருங்க, அதை பற்றி எதுவும் கண்டிக்காதீங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதான் நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி தான். Watch films, everything is fine. But அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? ஸோ நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லதுக்காகவே பாருங்கள், நல்லதே பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு அட்வைஸான்னு தெரியாது, எனக்கு தோணுன விஷயம். இது மாதிரிலாம் இருக்குது யூடியூப் கம்யூனிட்டி. இது மாதிரி இருந்தால் யூடியூப் கம்யூனிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்து இப்போது ஏன்னாச்சும் க்ரோ ஆகலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ நார்த் சைடு அப்படிலாம் வந்தால் சில பேர் அடிச்சுப்பாங்க, சில பேர் அப்படியே க்ரோ பண்ணுவாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வளர்றாங்க அப்படின்னு வந்தாவே, சேனல் க்ரோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாவே அவனை அடிக்கிறதுக்காகவே மோஸ்ட்டாக வராங்க நிறைய பேர். என்னடா பண்ணுற, ரீசெண்டாக வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப போயிடுச்சு. அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுக்கு அந்த யார் பேரையும் மென்ஷன் பண்ணாங்க, ஏன்னா நம்ம அது இதுவே கிடையாது, நம்மளுக்கு மோட்டிவே கிடையாது யார் பேரும் மென்ஷன் பண்ணணும், யார் பேர் சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஜாலியாக வந்து கேஷுவலாக பேசுகிறது தான். இந்த வீடியோ கூட நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி எதுவும் நான் பண்ணல, நம்ம நார்மலாக அப்படியே நம்ம டே டு டே அப்படியே பேசுகிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே
அப்படியே ஜாலியாக பேசாம தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ கூட. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம சேனலோட மோட்டிவே அதுதான், மோட்டிவேட் அ ஸ்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஒரு இந்த சேனலே நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ ஸ்டார்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அந்த இதெல்லாம் போட்டிருப்போம், ஃபேக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்போம். இந்த விஷயங்க இது நான் சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப மறந்துட்டேன். நான் சொல்கிறேன் இருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டுலாம் வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து கண்டென்ட் இது என்னை பற்றி தான் நான் பேச போகிறேன், அது கிடையாது. ஸோ யூடியூப்பில் 2000 அரௌண்ட் 2020 ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். 2020 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ வந்து நான் கண்டென்ட் அப்படி சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் அப்படியே மோட்டிவேஷனாக இருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாமே, இவங்கள பார்த்து பண்ணலாமே, இது நல்லா பண்ணுறாங்க, கண்டென்ட்லாம் சூப்பராக க்ரியேட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அது இப்போ இந்த அளவுக்கு அந்த கொரோனா பீரியடு அப்போலாம் கூட கண்டென்ட் வந்து சூப்பராக போயிடுச்சிங்க. இப்போ தான் ரீசெண்டாக 2022 மேலேயோ எப்பயோ தான் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் இந்த விஷயம் நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். பெய்ட் ப்ரொமோஷன் ஒரு மேட்டர் சொல்கிறாங்களே, பெய்ட் ப்ரொமோஷன்ற மேட்டர் வந்து தப்பாக கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது, கரெக்டான ஒரு விஷயம் தான் பண்ணுறது. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் தான், முன்னாடியே சொன்னேன், ஓகேங்களா? அதனால அதை வந்து எப்படி எடுத்துக்கலான்றது தான் நம்ம கையில் இருக்குது. அது வந்து உண்மையான ப்ராடக்டா, உண்மையாக நம்மளுக்கு தேவையா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம கதைக்கு வருவோம். அந்த டைம்லலாம் வந்து வீடியோ வந்து நிறைய போடலாம்னு யோசிச்சே இருப்பேன். ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைராக இருக்கும், இந்த கண்டென்ட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இது கூட நம்மளுக்காக வர மாட்டேங்குது. எல்லாரும் இப்போ யூடியூப்ல என்ன பண்ணுறாங்க, கண்டென்ட் ஓரியன்டட் போடுறத விட எல்லாரும் அடிக்கிறத பற்றி பேசுகிறாங்க. இது ரியாக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு எதோ போடுறாங்க, பாட்டு எடுத்துக்கிறாங்க. ஒரு கண்டென்ட்ன்ற ஒரு என்ன சொல்ல கண்டென்ட் அந்த இதுவே போயிடுச்சு, கண்டென்ட்டுக்கான ஒரு மரியாதை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லாரையும் தப்பு சொல்ல மாட்டாங்க, அதுவும் நம்மள அடிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து அது மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் நல்ல கண்டென்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபுட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை டெக்னாலஜி எடுத்திங்கன்னா அதுலேயும் இருக்காங்க, இல்லை என்டர்டெயின்மெண்ட் எடுத்து அதுலேயும் இருக்காங்க, இல்லை நார்மலாக வந்து சும்மா இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறாங்க அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் மாதிரி நம்ம கிராப் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவ் விஷயங்கள் இன்னும் அடிச்சுக்கிறது அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பீப்புள் சைட்லேருந்து வியூவர்ஸ் சைட்லேருந்து இதை அவாய்ட் பண்ணிட்டாவே அவனுங்களே அதுக்கு அடுத்துலேருந்து பண்ண மாட்டாங்க. இல்லை தேர்ட் பர்சன் அவனும் வந்து இதை பற்றி பேச மாட்டான். ஸோ இதுதான் காய்ஸ், நான் இவ்வளோ தான் முடிச்சு விட்றேன் இந்த வீடியோவை. எல்லாம் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னா போகுது. நான் கண்டென்ட் பற்றி நம்மளை பற்றி பேசியிருந்தால அந்த கண்டென்ட் 2023 வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பண்ணியிருந்தேன் மீன்ஸ் என்னால் கண்டென்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்போ பண்ணியிருந்தேன். ஏதோ நார்மலான ஒரு கேம் வச்சுட்டு அந்த குவாலிட்டியே பெருசாக இருக்காது, அதை வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ அந்த கேமரா அதெல்லாம் வந்தப்போ இருக்கிறோம் நான் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது, நான் கண்டென்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இதுவாக இருப்போம். சின்ன வயசுல நம்ம ஆக்டிவாக இருப்போம், ரொம்ப நிறையா பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இப்போயும் நம்ம எங்கு தான். ஆனால் அந்த மைண்ட் செட் வந்து அஃபெக்ட் பண்ணுது எதனாலனா சோஷியல் மீடியானால தான். சோஷியல் மீடியா நீங்கள் ஒரு எப்போ அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தியான லைஃப்பை நீங்கள் எப்போ வாழ்றீங்களோ அப்போ வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு பியூர் நாலேஜாக நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்க முடியும். கண்டென்ட்டாக போடுறதோ இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறதா இருக்கும், ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதா இருக்கும். இப்போ ரீல்ஸ்லாம் வந்தனால நிறைய பேர் சீக்கிரமாக வீடியோ பார்த்து தள்ளி விட்டு போயிடறாங்க. இதனால் வந்து நம்மளோட டோபாமைன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கும் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை மட்டும் சொல்ல எனக்கும் தான் எல்லாமே இந்த விஷயம் நடக்குது. நம்மளுக்கும் தெரியும் ஏன்னா இது மாதிரி இருக்கு, நம்ம ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இதே பார்த்துருக்கோம், எதுவுமே நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இது வந்து நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம்தான். ஆனால் நம்மளால் அதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது. நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம், இது மாதிரி எதுவும் பண்ண வேணாம், ரீல்ஸ்லாம் பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னு சொல்லிங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து அதுக்காக ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபிக்ஸ் ஆகி பண்ணீங்க, ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரீங்களோ உங்களோட டீசெண்டான லைஃப்பை நீங்கள் பக்காவாக வரலாம். ஆற்றவங்களை பற்றி பேசுறதை விட்டுட்டு நெகட்டிவாக யோசிக்கிறது, இதனால தான் இந்த ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறோம். நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நானும் நிறைய அதனாலே வந்து அதை வந்து நிறையா அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. மீன்ஸ்
நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுலாம் இது வந்து விஷயம் தெரியணும், இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் சில பேர் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அட்வைஸ் மாதிரி என்னன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்காக மூவ் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ தான் guys. நம்ம எவ்வளோ நிறைய கண்டென்ட் பண்ணுவோம். என்னோட ஏமே அதான் நிறைய கண்டென்ட் பண்ணி பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு மேட்ரு தான். அன்வான்டாக ஏதோ பேசாமல் அடுத்தவங்களை பற்றி பேசாமல் அதுதான் மேட்ரு. இப்போ அதுதான் பண்ணுறாங்க. அன்வான்ட் மீன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசுறது வேறு, உண்மையாகவே அடித்து ஒருத்தவங்களை பேசுறது வந்து வேறு. ஸோ அது வந்து அதை நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்போம். இவ்வளோ வந்து பீப்புள் சைடுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு யூடியூப் பார்க்குற ஒரு ஆள் தான், சோஷியல் மீடியா பார்க்குற ஒரு ஆள் தான். ஸோ அதில் என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் தான். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.